ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு கதைகள் உலகம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை நேர்மையான மரவெட்டி. ஒரு காட்டுல மரவெட்டி அவரோட கோடாரியை பயன்படுத்தி மரங்களை வெட்டிட்டு இருந்தாராமா. அப்போ தவறுதலா அவர் கையில இருந்த கோடாரி தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. அதை பார்த்த மரவெட்டி, ஐயோ கடவுளே, என் கோடாரியை நான் தவற விட்டுட்டேனே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என் குடும்பமே இத நம்பி தானே இருக்கு. அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டே அழுதாராமா. அத பார்த்த கடவுள் தண்ணிக்குள்ள இருந்து ஒரு கோடாரி எடுத்துட்டு வந்து குடுத்து, "இந்தா மரவெட்டியே" அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கு. அத பார்த்த மரவெட்டி, "இல்ல கடவுளே, இது தங்கத்தாலான கோடாரி. இது என்னோடது இல்ல. இது என்னோடது இல்லவே இல்ல" அப்படின்னு சொல்லி வாங்க மறுத்துட்டாராம். திருப்பி அந்த கடவுள் தண்ணிக்குள்ள போயி, இன்னொரு கோடாரிய எடுத்துட்டு வந்து குடுத்தா, அது வெள்ளியிலான ஆன கோடாரியாமா. அத பார்த்த மரவெட்டி, "இதுவும் என்னோடது இல்ல" அப்படின்னு சொல்லி வாங்க மறுத்துட்டாராமா. மறுபடியும் கடவுள் தண்ணிக்குள்ள போயி, அவனோட கோடாரிய எடுத்துட்டு வந்து குடுத்துட்டு, அவனோட நேர்மையான இந்த குணத்துக்கு தங்கம், வெள்ளி, அவனோட கோடாரி இத 3மே பரிசா குடுத்துருச்சாமா. இதுலருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? நேர்மை எப்பவுமே வெற்றிய தான் தரும்.